வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்னைக்கு நாம் குக் வித் கோமாலியில் ரோஷினி அவங்க பண்ண ரெசிபியை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்பெகத்தி வித் மீட் பால். ஸ்பெகத்தின்றது நார்மல் பாஸ்தா மாதிரி தான். இது கூட அவங்க மீட் பால் வச்சு சாஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீட் பால் சாஸ் பண்ணிடலாம். முதல்ல 2 ஒயிட் ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக பிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கன் வச்சு தான் மீட் பால் பண்ணுறேன். நீங்கள் மட்டன் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரைச்ச சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ப்ரெட்டை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை நான் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மிளகாய்த்தூள்லாம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாவோ ரொம்ப சின்னதாகவோ எடுக்காதீங்க. மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டினீங்கனாலே நல்லா அழகாக பால் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம பண்ணி வச்சுருக்க பால் எல்லாத்தையுமே இந்த மைதா மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். எல்லா சைடுமே நல்லா ஈக்குவலாக கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பால்ஸ் இப்போ வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருப்பேன். இந்த அளவுக்கு எண்ணெயே போதும். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லா மீட் பால்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு சைட் குக் ஆன உடனே நீங்கள் இன்னொரு சைடை திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஓரத்தையும் குக் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டு எல்லா சைடுமே குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா திருப்பி நம்ம கிரேவியில் போட்டு இதை கொதிக்க வைப்போம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அடுத்து நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 3 தக்காளி, ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது நான் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தக்காளிக்கு மேலே இருக்க தோல், அதே மாதிரி மிளகாய்க்கு நடுவில் இருக்க அந்த விரை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை இப்போது இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மீட்டை ஃப்ரை பண்ணோம்ல, அதே பேனில் ஒரு 6 பூண்டை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி வச்சது எனக்கு 2 கப் அளவுக்கு வந்திருக்கு, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக ஒரிகானோ அண்ட் பேசில்ஸ் சேர்த்துக்கிறேன். ட்ரைடு பேசில்ஸ் தான் என்கிட்ட இருக்குது, ஸோ நான் அதுதான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மீட் பால்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓரத்துலலாம் அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலே ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய மீட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்பெகத்தி குக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஸ்பெகத்தியில் பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் குக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பிராண்ட் பொறுத்து டைமிங் மாறும். ஸோ நீங்கள் அந்த கவரில் என்ன டைமிங் கொடுத்துருக்குன்னு மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ஸ்பெகத்தி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துடலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே தான் நீங்கள் இந்த ஸ்பெகத்தி உள்ளே சேர்க்கணும். இது குக்காக லைட்டாக அதை தள்ளி விட்டிங்கனாலே ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போ ஒரு 9 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக சாஃப்டாக குக்காக இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பண்ண அந்த ஸ்பெகத்தியும் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கார்லிக் பட்டர் ஸ்பெகத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா அந்த மீட் சாஸ் பண்ணோம்ல அதோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த ஸ்பெகத்தியை கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து நான் பண்ண அந்த மீட் சாஸையும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அடுத்து அந்த மீட் பால்ஸ் வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டோம்னா நம்மளோட ஸ்பெகத்தி மீட் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மீட் பால் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.